தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கும் அண்ணாமலை ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்று திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியல்களை வெளியிடுவேன் என்றார். ஆனால் அவர் முதல்வர் குடும்பத்தினரின் சொத்து பட்டியலை மட்டுமே வெளியிட்டார். தமிழகத்தை பொறுத்தவரையில் கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டுபவர்கள் அதற்குரிய வருமான வரி விஷயங்களில் மிக கவனமாகவே இருப்பார்கள். அந்த வகையில் ஒரு சிலர் மட்டுமே தங்களது சொத்துக்களுக்கு உரிய ஆவணங்களை தயார் செய்யாமல் வைத்திருப்பார்கள். எனவே அண்ணாமலையின் சொத்து பட்டியல் வெளியீடு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதுதான் திரைமறைவு உண்மையாகும். இதே சமயத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல்வாதிகளும் நடிகர்களும் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பதும் சொத்துக்களை குவிப்பதும் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் சொத்துக்களை விட அதிகமான அளவு சொத்துக்கள் அரசியல்வாதிகளிடமும் நடிகர்களிடமும் குவிந்து கிடக்கிறது. இந்நிலையில் நடிகர் நடிகைகளின் சொத்துக்கள் தொடர்பான தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. அரண்மனை போன்ற பங்களா, விலை உயர்ந்த கார், தங்க நகைகள், நிலபுலன்கள் என நடிகர் நடிகைகள் வைத்திருக்கும் சொத்துக்களின் மதிப்பு மட்டும் இங்கு தரப்படுகிறது. அந்த வகையில் இந்தியாவில் அதிக சொத்து வைத்திருக்கும் முதல் நடிகர் பாலிவுட் பாட்ஷா என்று அழைக்கப்படும் நடிகர் ஷாருக் கான். இவரது சொத்து மதிப்பு 6300 கோடியாகும். இவருக்கு அடுத்தபடியாக அதிக சொத்து வைத்திருப்பவர் தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனா. இவரது சொத்து மதிப்பு 3200 கோடியாகும். தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் நடிகர் ரஜினிகாந்திடம் ஒரு 430 கோடி அளவில் சொத்துக்கள் உள்ளன. இவருக்கு அடுத்தபடியாக உலகநாயகன் கமலஹாசனின் சொத்து மதிப்பு 410 கோடியாகும். இவர்களைப் போலவே நடிகர் விஜய் வீடு, கார், பங்களா என 400 கோடி ரூபாய் அளவில் சொத்துக்கள் வைத்துள்ளார். நடிகர் சூர்யா 200 கோடி ரூபாய் அளவிலும், நடிகர் விக்ரம் 160 கோடி ரூபாய் அளவிலும், நடிகர் தனுஷ் 150 கோடி அளவிலும், நடிகர் அஜித் 110 கோடி அளவிலும், சிவகார்த்திகேயன் 102 கோடி ரூபாய் அளவிலும் சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளனர். இவர்களைப் போலவே நடிகர் கார்த்தி 95 கோடி ரூபாய்க்கும், விஜய் சேதுபதி 90 கோடி ரூபாய்க்கும் சொத்துக்கள் வாங்கி வைத்துள்ளனர். தெலுங்கு சினிமாவில் பெரும்பாலான நடிகர்களின் சொத்து மதிப்பு 100 கோடி ரூபாய்க்கும் குறைவாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் புஷ்பா படப்புகள் அல்லு அர்ஜுனுக்கு மட்டும் 350 கோடி ரூபாய் அளவில் சொத்துக்கள் இருக்கின்றன. நடிகர் சிரஞ்சீவிக்கு 110 கோடி ரூபாய் அளவில் சொத்துக்கள் இருக்கின்றன. நடிகைகளிலும் பலர் 100 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளனர். அந்த வகையில் அதிக சொத்துள்ள நடிகை நயன்தாரா ஆவார். கடந்த 19 ஆண்டுகால சினிமா வாழ்க்கையில் இவர் 165 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளார். இவருக்கு அடுத்தபடியாக ஒரு படத்தில் கதாநாயகியாக நடிப்பதற்கு 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் தமன்னாவின் சொத்து மதிப்பு 110 கோடி ரூபாய் ஆகும். இவருக்கும் அடுத்தபடியாக ஒரு படத்திற்கு 4 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் அனுஷ்கா 100 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி வைத்திருக்கிறார். நடிகை சமந்தாவின் சொத்து மதிப்பு 90 கோடி ரூபாய் ஆகும். இந்த வகையில் மிக குறுகிய காலத்தில் அதிகம் சம்பாதித்த நடிகை ராஷ்மிகா மந்தனா ஆவார். புஷ்பா, வாரிசு ஆகிய படங்கள் மூலம் தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான ராஷ்மிகா மந்தனா தற்போது ஒரு படத்திற்கு 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். கடந்த 6 ஆண்டுகளில் மட்டும் இவர் 65 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளார். ஆடம்பரமான 3 கார்களையும் வைத்துள்ளார். ராஷ்மிகா மந்தனா ஒரு கார் பைத்தியம் ஆவார். அவரிடம் விதவிதமான கார்கள் இருக்கின்றன. நடிகைகளை பொறுத்தவரையில் அதிகமாக செலவு செய்பவர் ராஷ்மிகா மந்தனா தான். அவர் மாதம் ஒன்றுக்கு 60 லட்சம் ரூபாய் செலவு செய்கிறார். நடிகர் நடிகைகளின் இத்தகைய சொத்துக்கள் தவிர அவர்களின் மறைமுகமான பண பின்னணிகள் வெளியே தெரியாதவையாகும். கோடி கணக்கில் குவியும் பணத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது மர்மங்கள் அடங்கிய திரைமறைவு காட்சிகள் ஆகும்.